வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் 50 விதமான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறது. அதனுடைய சிறப்புகள் என்ன, அவற்றை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் சுருக்கமாக ஆராயலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படும். இதன் மூலம் ஒவ்வொரு சாதியினரும் என்னென்ன சதவீதம் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, அவர்களுடைய பொருளாதாரம் என்ன, கல்வி தகுதி என்ன, அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த கணக்கெடுப்பின் மூலம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இரண்டாவதாக, ஒவ்வொரு மாநில அரசும் நீட் தேர்வுகளை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடத்திக் கொள்ளலாம். நீட் தேர்வு என்பது பொதுவாக இப்பொழுது நடைமுறையில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ கல்வி பெற வேண்டும் என்றால் நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். இந்த நீட் தேர்வில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்ற, மாநில தேர்வில் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகள் நிறைய பேர் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியாமல் ஏறக்குறைய ஒரு 18 பேருக்கு மேல் தங்களுடைய இன்னுயிரை தற்கொலை செய்து மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்வு அந்தந்த மாநில அரசுகளுடைய விருப்பத்துக்கேற்ப நடத்திக் கொள்ளலாம் என்பது தமிழக அரசுக்கு மிக பெரிய பயனை அளிக்கும். தமிழ்நாட்டினுடைய மாணவ மாணவிகள் தங்களுடைய மாநில மொழி தேர்வில் கலந்து கொண்டு மாநில தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றால் அவர்கள் மருத்துவ கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த சட்டம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏற்ற சிறந்த திட்டம் என்று நாம் கருத முடியும். மார்ச் 24 வரை பெறப்பட்ட அனைத்து கல்விக் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வழங்கியிருக்கிறது. கொரோனா காலகட்டத்திலும் அதற்கு பின்புள்ள காலகட்டத்திலும் தொழில் நசிந்து அவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக கல்விக் கடனை செலுத்தி வந்த மாணவர்கள் அல்லது வேலை வாய்ப்பை பெற்று அதன் மூலம் கல்விக் கடனை செலுத்தி வந்த மாணவர்கள் இந்த கல்விக் கடனை செலுத்துவதில் கடுமையான இன்னல்களுக்கு ஆளானார்கள். எனவே அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் பொருட்டு அனைத்து கல்விக் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சாதியினருக்கும் 10% இடஒதுக்கீடு, இது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் பிஜேபி அரசு பொருளாதாரத்தில் முற்பட்ட நலிவடைந்த ஆனால் சாதியில் முற்பட்ட அனைவருக்கும் 10% இடஒதுக்கீடு அறிவித்திருந்தது. இதன்படி முற்பட்ட சாதியினர் மட்டுமே அவர்கள் எவ்வளவு சதவீதம் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் என்பது தற்போதுள்ள நிலை. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சாதியினரும் 10% இடஒதுக்கீடை பெற முடியும் என்பது இந்த சட்டத்தினுடைய மிக ஒரு சிறந்த ஒரு அம்சமாக காணப்படுகிறது. மேலும் ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு 25 லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது. சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. இப்பொழுது தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று இருக்கிறது. அது மாநில அரசு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது போல ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு மாநில அரசுகளும் தாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்றும் சொல்லி வருகின்றன. இப்பொழுது மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்த பின்பே புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் அரசு தெரிவித்திருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. மேலும் உடனடியாக மத்திய அரசு காலி பணியிடங்கள் 30 லட்சம் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக அறிவித்திருக்கிறது. புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் தினக்கூலி ரூபாய் 400 உயர்த்தப்படும். தற்பொழுது இது மிக குறைந்த கூலியாக இருக்கிறது. இதில் இப்பொழுது சமீபத்தில் மத்திய அரசு இந்த கூலியை 319 ரூபாய் என்பதாக அறிவித்திருந்தது. இது உண்மையில் தேர்தல் விதிமுறையை மீறிய ஒரு அறிவிப்பு என்றாலும் கூட இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு 300 சொச்சம் கூலி கிடைக்கும் என்பது ஒரு சிறந்த செய்திதான். ஆனால் காங்கிரஸ் அரசு இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பே இது ஒரு நாள் கூலியாக 400 கொடுக்கப்படும், உயர்த்தப்படும் என்று அறிவித்திருப்பது ஒரு சிறந்த அம்சமாக பார்க்கப்படுகிறது.
1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி இலவசமாக வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துவது அரசு பள்ளிகள் வாயிலாகவா, இல்லை மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்தினால் அதுக்கான தொகையை மத்திய அரசு கொடுத்து விடுமா, அல்லது இதை எப்படி மத்திய அரசு, காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு இதை எப்படி சாதிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் கொள்கை அளவில் இது ஒரு மிகச்சிறந்த திட்டமாக நாம் காண முடியும். மேலும் ரயில் பயணங்களில் முன்பு இருந்த முதியோர்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும். இது ஒரு சிறந்த திட்டம். பிஜேபி ஆட்சியில் ரயில் பயணங்களில் முதியோர்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் கொண்டு வரப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், பிஜேபி இயற்றிய ஜிஎஸ்டி சட்டத்தை, இப்போதுள்ள சட்டத்தை ரத்து செய்து புதிய ஜிஎஸ்டி 2.0 உருவாக்கப்படும் என்று காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது. இது வணிகர்களுக்கு ஒரு மனம் குளிரும் ஒரு செய்தியாக இருக்கிறது. பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் வணிகர்கள் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். இந்த சட்டங்களில் உள்ள குறைகளை எல்லாம் களைந்து புதிய ஜிஎஸ்டி உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பு அனைத்து தரப்பினருக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறது. மிக முக்கியமான இன்னொரு அறிவிப்பு, மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் மிக மிக ஏழையான பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று பல்வேறு சமூக ஊடகங்களிலும் அரசியல் கட்சிகளும் இதை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றன. பல கட்சிகள் இதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு திட்டம் என்று சொல்லியிருக்கின்றன. ஏறக்குறைய மிக மிக வறிய நிலையில் உள்ள ஏழை பெண்களை கண்டறிந்தால் அதற்கான பல விதிமுறைகளை கொண்டு வந்து அந்த விதிமுறையின் கீழ் இந்த ஏழை பெண்களை கண்டறிந்தால் ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு 7 to 10 லட்சம் கோடி இதனால் செலவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதன் மூலம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் உயரும், அந்த பொருளாதாரம் மறுசுழற்சி அடைந்து இதன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய தொழில்களும் உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த 1 லட்சத்தின் மூலம் தங்களுடைய மிக மிக அத்தியாவசியமான செலவுகளை அவர்கள் செய்ய முடியும். திருமணமோ அல்லது வீட்டில் சொந்த வீடு இருந்தால் அதில், இல்லை என்றால் குடிசை போட்டுக்கொள்ளலாம். இதை போன்ற பல்வேறு விதமான செலவுகளுக்கு இந்த 1 லட்சத்தை பயன்படுத்த முடியும் என்பது ஒரு சிறந்த திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்கட்சிகள், காங்கிரஸ் எதிர்க்கும் கட்சிகள், பிஜேபியினுடைய தோழமை கட்சிகளும் வேறு சில மாநில கட்சிகளும் பிஜேபியும் கடுமையாக விமர்சனம் செய்கின்றன. ஏழை பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் பெற்றால் அவர்கள் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை அடைய முடியும் என்பதால் இதை திட்டமிட்டு எதிர்க்கிறார்கள் என்பது போல தோன்றுகிறது. மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வை வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அண்டை நாடுகளில் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் சுட்டுக் கொள்வதை தடுக்க புதிய வழிமுறைகள் உருவாக்கப்படும், புதிய திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் இலங்கை அரசு வருடந்தோறும் பல ஆயிரக்கணக்கான மீனவர்களை சிறைப்பிடித்து அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்து வழக்கு செய்து அவர்களை சிறை தண்டனை அளித்து அவர்களை கொடுமைப்படுத்துகிற இந்த பல்வேறு நிகழ்வுகளை இந்த சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டால், அது தடுக்கப்பட்டால் அதை நாம் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கலாம். பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. உதாரணமாக சிஏஏ, இது போன்ற பல்வேறு சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாம், இந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. மேலும் விளையாட்டில் சிறந்து விளங்கும் 21 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் பழைய நடைமுறையை தொடரும் என்றும் அறிவித்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு மூடத்தனமான நடைமுறைக்கு ஒவ்வாத பல திட்டங்களை பிஜேபி அறிவித்திருக்கிறது. அவற்றையெல்லாம் காங்கிரஸ் கட்சி நீக்குவதில் முன்னோடியாக இருப்பது ஒரு சிறந்த ஒரு விஷயமாகும். அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும். மனித கழிவுகளை மனிதரை அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும்.
மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை அவருடைய கல்வி நிலையங்களில், உயர்கல்வி நிலையங்களிலும் கல்லூரிகளிலும் பல்வேறு பிரச்சனைகளை கீழ்நிலை விளிம்பின் கீழ் இருக்கும், வறுமை கோட்டு கீழ் இருக்கிற அல்லது பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளை களைய ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் SC/ST மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க தனி சட்டம் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்ப கட்டணத்தை ரத்து செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. முதியோர், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன் ரூபாய் 1000 உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பயிற்சி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உருவாக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. MLA MP கட்சி தலைவர்கள் உடனடியாக பதவி இழக்கும் வகையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. முப்படைகளுக்கும் ஆள் சேர்க்கும் அக்னிபத் திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தமட்டில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயித்து சட்டங்கள் இயற்றப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. அனைத்து கடலோர பகுதிகளிலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. தேர்தல் பத்திர முறைகேடு, PM கேர்ஸ் ஃபண்டு, ராணுவ ஒப்பந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் 3 ஆண்டுகளுக்குள் நிரப்பப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக அதிக அளவில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. இந்த திட்டமானது தற்போதுள்ள EVM எனப்படும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள குறைகளை நீக்கி அவற்றை சிறந்த முறையில், ஜனநாயக முறையில், நேர்மையான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு வாய்ப்பாக நாம் அதை பார்க்க முடியும். விவசாய இடையூறுகளுக்கு GST வரி ரத்து செய்யப்படும். ஊடக சுதந்திரத்தை காக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். நிதி ஆயோக் திட்டக்குழு மீண்டும் கொண்டுவரப்படும். இப்பொழுது திட்ட கமிஷன் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுக்கு பதிலாக மீண்டும் திட்டக்குழு கொண்டுவரப்படும். அனைத்து விசாரணை அமைப்புகளும் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்களில் நேரடி கண்காணிப்பில் இருக்கும். இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கண்காணிப்பிலே இந்த அனைத்து விசாரணை அமைப்புகளும் இருக்கும் என்பது அறிவித்திருக்கிறது. இது ஒரு சிறந்த அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. பாஜக ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு குற்றவாளிகள் தப்பி சென்றது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படும். வெறுப்பு பேச்சுகள், வெறுப்பு குற்ற செயல்கள், வகுப்பாத மோதல்கள் இரும்பு கரம் கொண்டு நசுக்கப்படும் என்றும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. மேலும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் பட்டியலின மாணவர்களுக்காக ஒரு புது வாரியம் உருவாக்கப்படும். அனைத்து மொழிகளிலும் பிரெய்லி மற்றும் சமிக்ஞை மொழி, உடல் ஊனமுற்ற, பார்வையற்ற மாணவர்களுக்கான அந்த மொழிகள் அங்கீகரிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு கல்வி கடனாக ரூபாய் 7.5 லட்சம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. நீதிபதிகளுடைய நியமனத்துக்கு தேசிய அளவில் நீதித்துறை ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் சிறப்பான அறிவிப்புகளாக இருக்கின்றன. எனவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த அறிவிப்புகள் அனைத்தும் சட்டமாக்கப்படும் என்றும் நாம் நம்புகிறோம். மேலும் இது போன்ற புதிய செய்திகளுக்கு இணைந்திருங்கள். தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். நன்றி, வணக்கம்.